வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ட்ரம்ப்புடைய ஜனநாயக விரோத ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அதிபருடைய மாளிகைக்குள்ள படையோட நுழைஞ்சு அவரை கைது பண்ணி இன்றைக்கு 3ஆம் உலக போர் நடக்க போகிற அபாயத்தை தூண்டி இருக்கிறார் ட்ரம்ப். என்ன நடக்குதுங்க? ட்ரம்ப் போல எனக்கு தெரிஞ்ச அமெரிக்க அதிபர்கள்லயே ரொம்ப மோசமான சல்லித்தனமான ஒரு அதிபரை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஆள் தான் இவர். தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா நின்று இங்க பாலஸ்தீனர்களை கொன்று புதைப்பதற்கு ரொம்ப துணையா இருந்தவர். $3 டிரில்லியன் ஆயுதம் வித்தவன். அமெரிக்காவுடைய பொதுவான வேலை என்ன? மற்ற நாடுகள் மீது போரை தொடுக்கும் அல்லது போர் அச்சத்தை உருவாக்கும். நேரடியா அமெரிக்கா போர் தொடுத்தா அங்க எண்ணெய் வயல் இருக்குன்னு அர்த்தம், அங்க எண்ணெய் கிணறுகள் இருக்குன்னு அர்த்தம். அதை பூரா கொள்ளையடிக்கிறதுக்கு அமெரிக்கா நேரடியா போர் தொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஆயுதம் விற்கிறதுக்காக போரை உருவாக்கும். 2 நாடுகளுக்கு இடையில சண்டையை போட்டு விட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போரை உருவாக்கும். அமெரிக்கா ஒரு ஆயுதம் இருக்கிற அடியாள் தான் அப்படின்றத மனசுக்குள்ள வச்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வெனிசுலா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. தென் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கியமான நாடு கம்யூனிஸ்ட் நாடு. இந்த தென் அமெரிக்காவில் கண்டத்துல இருக்கிற கம்யூனிஸ்ட் நாடான வெனிசுலால இன்னைக்கு அதிபரா இருந்து கைது செய்யப்பட்டவர் பேர் மதுரோ. இந்த மதுரோ ஒரு சாதாரண பஸ் டிரைவரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சவர். அதுக்கப்புறம் மக்களுக்காக போராடி தொழிற்சங்க தலைவராக இருக்கும் போதே அவர் மிகப்பெரிய அளவில் மக்களால் கொண்டாடப்பட்டு சாவேஸ் அவர்களோடு நெருக்க வருது. சாவேஸ் யாரு? இவருக்கு முன்னாடி இருந்த அதிபர். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். சாவேஸ் தான் உலகத்திலேயே முதல்ல வீட்டு பணிகளை செய்த, வீட்டிலேயே பணி செஞ்சுட்டு இருப்பாங்க பெண்கள். அந்த பெண்கள் ஒரு 60 வயசுக்கு மேல ஆயிட்டாங்கன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. அவங்க உழைப்பு போயிடும், அவங்களுக்கு உணவுக்கு பிரச்சனை வந்துடும், அவங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு போயிருவாங்கன்னு சொல்லி 60 வயதுக்கு மேல் இருக்கிற பெண்களுக்கு முதல்ல பென்ஷன் அறிவிச்ச உலக நாடுகளின் தலைவர் வெனிசுலாவின் அதிபர் சாவேஸ் தான். அது கொண்டாடப்பட்டது 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நாங்கெல்லாம் பயங்கரமா அதை பேசிட்டு இருந்தோம் மேடைகள்ல. அந்த வெனிசுலா அதிபரினுடைய மிக நெருக்கமான ஒருத்தரா இந்த மதுரோ மாறுறாரு. அவருடைய ஆட்சியில இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராகிறாரு. முதல்ல படை தளபதி ஆகிறாரு, அங்க இருந்து வெனிசுலாவினுடைய அதிபர் ஆகிறாரு. நல்ல கடுமையான உழைப்பாளி. இதே மதுரோ அமெரிக்காவுக்கு எதிரானவர். ஏன்னா இங்க எண்ணெய் வளம் இருக்கு. இந்த எண்ணெய் வயல்களை காப்பாற்றுவதற்கு பெரும்பாடுபட வேண்டியிருக்கும். ஏன்னா அமெரிக்கா கண்ணில் அப்படியே பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், கொத்திட்டு போற ரெடியா இருக்கும் அமெரிக்கா. இது அப்படியே ஈராக் போங்க. ஈராக்ல இதே வேலை தானே செஞ்சாங்க. ஈராக்ல சதாம் ஹுசேன் அதிபராக இருந்த போது அமெரிக்கா இதே மாதிரிதான் ஒரு குற்றச்சாட்டை வச்சுச்சு. அவர் பயோ வெப்பன் வச்சிருக்காரு, உயிரணு ஆயுதங்களை வச்சிருக்கிறாரு, அதை போட்டாங்கன்னா நோயிலே எல்லாம் உலக நாடுகள் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி ஆய்வு பண்ணி பார்த்தா அமெரிக்கா படையா ஆய்வு பண்ணுச்சு. பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் அமெரிக்காவை எதிர்க்கிறார், அமெரிக்கா அதிகாரத்தை எதிர்க்கிறாரு, தன் நாட்டுக்காக நிக்கிறார். அது ஒரு காரணத்துக்காக அவரை தூக்குல தொங்க விட்டாங்க. அதே மாதிரிதாங்க இங்க வருது. இங்க ஏன் தொடர்ந்து இவருக்கு கொடசல் கொடுக்கறாங்கன்னா, இவர் அமெரிக்காவும் மதிக்கல. அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்குது, அதை மாதிரி மதிக்கல. எப்படியாவது எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுது, அதுக்கு விடல. இவர் என்ன பண்றாரு? அமெரிக்காவை விட்டுட்டு அமெரிக்காவோட நட்பு பாராட்டாம சீனாவோட, ரஷ்யாவோட, கியூபாவோட அப்படின்னு இப்ப பயங்கரமா கம்யூனிஸ்ட் நாடுகளோடு தொடர்பை வச்சுக்கிட்டு தன்னுடைய நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கிட்டார். இது அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் அமெரிக்கா இவருடைய தலைக்கு, நாங்க இது குற்றவாளிக்கு தாங்க தலைக்கு இவ்வளவு கொடுப்பேன் பிடிச்சிட்டு வந்தான்னு அறிவிப்போம். நம்ம ஊர்ல அவரை கண்டுபிடிச்சு கொடுத்தா 1 லட்சம் கொடுப்பேன்னு அறிவிப்பாங்க. அதை இருந்தாலும் ஒரு குற்றவாளியா இருப்பான். ஆனா ஒரு நாட்டினுடைய அதிபர் தலைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க பணத்தை. மதுரோ அவர்களுடைய தலைக்கு ஒரு விலையை பிக்ஸ் பண்ணது அமெரிக்கா. அதுல முதல்ல அவங்க பிக்ஸ் பண்ணது எவ்வளவுன்னா 135 கோடி. முதல்ல 135 கோடி அறிவிச்சாச்சு. அடுத்து பைடன் ஆட்சிக்கு வராரு, அவர் 275 கோடியா மாத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடாது, அரக்கு இருக்குன்னு சொல்லிவிடுவேன், வேண்டான்னு பாக்குறேன். நம்ம ட்ரம்ப் அவர் எல்லாம் எவ்வளவு பண்றாரு? 450 கோடி அறிவிக்கிறாரு. அறிவிச்சுட்டு இவங்க போதை மருந்து கடத்துறாங்க, எங்க நாட்டு வழியா போதை மருந்து வருது, இவங்க நாட்டுல மனித உரிமை மீறல் அதிகமா இருக்கு, இவங்க நாட்டு அப்படின்னு தொடர்ந்து கடந்த 3-4 மாதங்களா பார்த்துட்டு இருக்கோம் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேற்று சாயந்தரமே நாங்கள் மதுரோவை கைது செய்து நாங்க நாடு கடத்திட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனா நடந்த நிகழ்வு எப்பனா நடுராத்திரி 2 மணிக்கு நேத்து. ஆனா நேற்று சாயந்தரமே ட்ரம்ப் அறிவிக்கிறான், நாங்க அவரை கைது பண்ணி நாடு கடத்திட்டோம் அப்படின்னு. என்ன துணிச்சலுங்க! இந்த வியாபார ஆயுத வியாபார அடியாளாக இருக்கிற அமெரிக்காவுக்கு என்ன துணிச்சல்னு கேட்கிறேன்.
ஒரு இறையாண்மை மிக்க நாட்டுல, ஒரு தனி நாட்டுல, மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டுல, உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டுல உள்ள புகுந்து அதுல எப்படி பண்ணிருக்காங்க? நேற்று ராத்திரி 2 மணிக்கு தொடர்ந்து அந்த நாட்டினுடைய தலைநகர்ல குண்டா போட்டுக்கிட்டு இருக்கான். குண்டு மக்கள் வாழ்ற பகுதியில குண்டா போட்டு தசை திருப்புறான். எல்லாரும் அதை நோக்கி போகும்போது ஹெலிகாப்டர் மூலமாக வந்து ராணுவ அதிகாரி கொரில்லா போர் முறையில கைதேர்ந்த ராணுவ அந்த பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களை உள்ள இறக்குறான் ஹெலிகாப்டர் மூலமா. ஏன்னா பெரிய கோட்டை, அந்த கோட்டையை தாண்டி வரவே முடியாது அவருடைய அரண்மனைக்குள்ள. ஆனா ஹெலிகாப்டர் மூலமா நேரடியா மாடிக்கு இறங்கி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு உள்ள போட்டு அவரையும் அவர் மனைவியும் கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி கண்களை கட்டி கையில வந்து விலங்கு போட்டு 3 மணி நேரத்துல அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்னங்க நடக்குது? உலக நாடுகள் முழுவதும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்டுகள் நடுராத்திரி கடுமையான போராட்டத்தை நேற்று நடத்தி இருக்கிறாங்க. இது சாயந்தரம் கேள்விப்படுறாங்கல்ல, உடனடியா போராட்டத்தை தொடங்கிட்டாங்க கம்யூனிஸ்ட். அங்க இருக்கிற சிபிஎம் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் பாருங்க. இது இங்கன்னு பாத்தீங்கன்னா வெனிசுலா மக்களே களத்துக்கு வந்துட்டான். எங்க நாடு இறையாண்மை மிக்க நாடு, நாங்க எங்களுடைய மதுரோ பக்கத்துலதான் நிப்போம், அமெரிக்காவை ஒழிச்சு கட்டுவோம், அமெரிக்காவை துரத்துவோம்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நீதிமன்றம் துணை அதிபரா இருந்தவங்களை இப்ப அதிபரா பொறுப்பேற்க வச்சிருக்கிறாங்க. அதுல இவரு ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, உங்க நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் வரப்போறாரு, இனிமேல் இந்த நாட்டை அமெரிக்கா ஆளும். இது எப்படிங்க இருக்கு? திடீர்னு வந்து இறங்கி மோடியை கைப்பற்றிட்டு இந்தியாவா அமெரிக்கா தான் ஆளுன்னு சொன்னா எப்படிங்க நடக்கும்? மோடியோட நமக்கு 1000 முரண்பாடு இருக்கட்டுங்க, ஒரு நாட்டுக்குள்ள இறங்கி நீ பாட்டு பிடிச்சிட்டு போயிருவியா? அப்படிதான் இங்க நடந்திருக்கு வெனிசுலால. ஏன்னா இவருக்கு வெனிசுலாக்காரங்கனால எரிச்சலா இருக்கும். அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யற நாடு, அதனால ரொம்ப மிரண்டு போயிருக்காரு போல இருக்கு ட்ரம்ப். கியூபா தலைநகர்லயும் கடுமையான போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கியூபா தலைநகர்லயும் போராட்டம் நடக்குது பாருங்களேன். இங்க கியூபா போராட்டத்தை கொஞ்சம் போட்டுறேன். பாத்தீங்களா? இது மட்டும் போராட்டம் கிடையாது, ஒட்டுமொத்த உலக நாடுகள் களமிறங்கிருச்சு. வடகொரியா அதிபர் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஆளு, டெரர் பீஸ். அவர் தான் முதல்ல கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு காலையில. அமெரிக்காவுக்கு அவ்வளவுதான் மரியாதை, 3வது உலக நாடுகள் உலக போர் நடந்துச்சுன்னா நீ முன்னாள் அதிபரா மாறிடுவ அப்படின்னு மிரட்டியிருக்காரு. சீனா, ரஷ்யா, கியூபா, பொலிவியா, அர்ஜென்டினா, அதே சமயத்துல அமெரிக்காக்குள்ள இருக்கிற நியூயார்க்கு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்யூனிசம் ஒளிஞ்சிச்சு, கம்யூனிசம் அழிஞ்சிச்சு, கம்யூனிசம் காலின்னு சொல்றான்ல. தென் அமெரிக்க நாடுகள், இப்ப நான் சொன்ன அத்தனை நாடுகளும் கம்யூனிச நாடுகள். இதைத்தான் ஒழிச்சு கட்டுறதுக்கு ட்ரம்ப் பாடுபட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த உலக நாடுகளும், ஏன் ஐநா சபையும் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த மோசமான நடவடிக்கை கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். தெரிவிச்சா என்ன பண்ண? இவங்க கையில அதிகாரம் மட்டும் இல்லைங்க, நோட்டோன்னு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கான். இவன் மேல என்ன கொண்டு வந்தாலும் உடனே அதை ரத்து பண்ணிட்டு அம்மாடு போவான். இப்ப அடிச்சு ஆடக்கூடிய 3வது உலக போரை தூண்டி விட்டு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா அமெரிக்க மக்கள் இப்ப களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்க மக்களே உட்கார்ந்து அமெரிக்காக்குள்ள தலைநகருக்குள்ள போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு கட்டம் சரியில்லை, குறிப்பா ட்ரம்ப்புக்கு சரியே இல்லை. ஆடுற ஆட்டம் ஆடுனா அவ்வளவுதான், முடிஞ்சிடும் காலம்.